ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு செம்ம காமெடி படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்லைனை கேளுங்களேன். ஒரு அப்பாவி ஹீரோ வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை இப்படி இருக்க சமயத்துல ஒரு கேங்ஸ்டருடைய பொண்ணுக்கு சிட்டிசன்ஷிப் வேணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரே வருஷத்துல டிவோர்ஸும் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதுலயும் அந்த கேங்ஸ்டர் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் நீ என் பொண்ணை தொட்ட நீ செத்த அப்படின்னு மிரட்டி தான் நம்ம ஹீரோக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறாரு. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹனிமூன் போயிருந்த போது அந்த இடத்துல அந்த கேங்ஸ்டரோட பொண்ணை யாரோ கடத்திடுறாங்க. அந்த பொண்ணை கடத்தினது யாரு? நம்ம கேங்ஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சா இல்லையா? கடைசியா நம்ம ஹீரோ என்னெல்லாம் கஷ்டப்பட்டு அவரோட பொண்டாட்டியை காப்பாத்துறாரு. இது எல்லாத்தையுமே 2011ல ரிலீஸ் ஆன யூ மே நாட் இஸ் தி பிரைடுங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. நீ ஆகணும்னு சொல்ல வரல. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்தே அமிகோ. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்டுடியோக்குள்ள போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ பிரெயின். பிரெயினை பத்தி சொல்லணும்னா ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. இப்ப கூட என்ன ஒரு ஜோடி பொருத்தம், கல்யாண ஜோடினா இப்படிதான் இருக்கணும், ஆனா கண்ணுல காதல் பத்தல கமான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது யார பாத்திரா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்தா எதிரில ரெண்டு நாய் இருக்கு. ஆமா, நம்ம ஹீரோ ஒரு பெட் போட்டோகிராஃபரா இருக்காரு. இப்ப அந்த நாய்ங்களுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இவளோட பேரு டானியா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலா அங்க பேக்ரவுண்ட்ல ஒரு மெலோடி மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கும். இப்ப அந்த அசிஸ்டன்ட் என்னையா பாட்டு போட்டு வச்சிருக்க, இப்ப நான் போடுற பாட்டுல எப்படி மூடு மாறுதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐட்டம் சாங் போட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிருவாளாம். அங்க அந்த நாய்ங்களோட ஓனர்ஸ் என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த நாய்ங்களை பார்த்தா அந்த நாய்ங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. பரவாயில்லையே வேலை செய்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள ஒரு கேங்ஸ்டர் ரெண்டு கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அமெரிக்கா யாருக்கு தான் இந்த நாட்டை பிடிக்காது, ரொம்ப அழகான நாடு அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கியா எங்களை இங்க வர சொன்ன அப்படின்ட்டு அந்த ஏஜென்ட் சொல்ல, பரவாயில்ல ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்குறீங்க, என் பொண்ணுக்கு வீசா முடிய போகுது, அவளுக்கு பெர்மனண்டா சிட்டிசன்ஷிப் வேணும், எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க பார்த்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லஞ்சம், எங்களுக்கே லஞ்சம் தெரியா, இதுக்கே உன்னை பிடிச்சி உள்ள போடணும், ஆனா ஈஸியா வெளியே வந்துருவியே, நீ பண்ற தப்பான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எவிடன்ஸ் இல்ல சிக்கிச்சு நீ செத்த, இனி எல்லாம் உன்னை சும்மா விட முடியாது, உன் பொண்ணையை நாங்க மானிட்டர் பண்ண போறோம், ஏதாவது இனி ஃப்ராட் தனம் பண்ண உன் பொண்ணை தான் உள்ள போடுவோம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு ஏஜென்ட்ஸும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த கேங்ஸ்டர் அவனோட அடியால் கிட்ட, அவனோட பேரு பிரிக்கு, இப்ப அந்த பிரிக்கு கிட்ட என்னடா அவனுங்களை விலைக்கு வாங்கிட முடியும் நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் பாஸ் நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இப்ப ஏதோ நல்லவனுங்க மாதிரி பேசிட்டு போறானுங்க, நான் வேணா வேற யாரையாவது பார்க்கவா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது, இல்ல வேணாம், கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எந்த ஒரு இல்லீகலான விஷயமும் பண்ணாம இருக்கிறது நல்லது, லீகலாவே ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கேங்ஸ்டர் சொல்றாரு. அடுத்த நாள் ஸ்டுடியோல நம்ம ஹீரோ ஒரு நாயை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு தடவி கொடுப்பா, அப்பதான் நல்லா கோஆபரேட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, யோ நான் எதுக்கு தடவி கொடுக்கணும், ஓ நாய் தானே நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நான் சொன்னதை செய்ய, இல்லாட்டி நான் என் நாயை கூட்டிட்டு கிளம்புறேன், காசு வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட இரியா சரி பண்ணி தொலைறேன், காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டிய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நாயை தடவி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தானியா வந்துடுறா. என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நீ தான் நடக்கிற அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அங்க யாரோ கதவு தட்டுறாங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டாங்க, அவங்களை போய் உள்ள கூட்டிட்டு வராத, நான் சொல்லும் போது கூட்டிட்டு வா சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானியா பொண்ணு அங்க இருந்து போறா. இப்ப கதவு திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா ஒரு பூனையை கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்ப அவங்கள உள்ள கூப்பிடும் போது இந்த டானியா நம்ம ஹீரோ சொல்றத கேட்டாலா இல்லையானே தெரியல, ஸ்ட்ரைட்டா அவங்கள கூட்டிட்டு உள்ள வந்துடுறா. நம்ம ஹீரோ ஒரு நாயை தானே போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு, அந்த நாய் இந்த பாட்டியோட பூனையை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த சைடு பார்த்தா டானியா உஷாரா ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இங்க நாய் விரட்டுறங்கிற பேர்ல அந்த ஸ்டுடியோவை நாசமாக்கி கடைசியா அந்த நாய் பூனையை பிடிச்சு கதற கதற கை கால் உடச்சு போட்டுருது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டுடியோவை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு டானியா வந்துட்டு, சரி என் மாடலிங் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே கிளம்பு போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அவ, பாஸ் நானும் ஒரு மாசமா இங்க வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சம்பளம் தானே போட்டுறேன் விடு இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சி சம்பளம் இல்லையா, நானும் ஒரு மாசமா உங்களை பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வருவாளாம். நம்ம ஹீரோக்கா என்னடி பண்ற அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஒரு கிஸ்ஸா போட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. இப்படி ஹீரோவோட வாழ்க்கையே சோதனையா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நம்ம ஹீரோ அக்குபஞ்சர் பண்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க உள்ள டாக்டர், தம்பி உனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குப்பா, கவலைப்படாத நான் என் ஊசியால அதை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள இப்ப இந்த கேங்ஸ்டரோட அடியால் பிரிக்கு வந்துருவானா. அவன் வந்து நம்ம ஹீரோவை மூஞ்சிலேயே குத்தி போட்டிருக்க ஜட்டி பனியனோட நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிடுறான். இப்ப நேரா கூட்டிட்டு எங்க வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரான். இப்ப நம்ம ஹீரோ உட்கார வச்சோன்னு, யாருக்கா நீங்க, எதுக்கு என்னைய கடத்திட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும் போது, தம்பி நேத்து என் ஒய்ஃபு உன் கடைக்கு அவளோட பூனையை கூட்டிட்டு வந்தாலே அந்த பூனைக்கு என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
ஓ அந்த பூனையா, அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்களா சார், சார் சாரி சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கடையில ஒரு நாய் பூனையை காலி பண்ணிருக்கும்ல, நம்ம கேங்ஸ்டரோட பொண்டாட்டி தான் அந்த பூனையோட ஓனர் அம்மா. சார் சார் விட்டுருங்க சார், நான் பாவம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, தம்பி கவலைப்படாதப்பா, எனக்கும் அந்த பூனையெல்லாம் பெருசா பிடிக்காது, இருந்தாலும் உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே, ஈஸியா கொடுக்கட்டா கஷ்டமா கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஈஸியா சூஸ் பண்றாரு. சூப்பர் ஈஸி தானே, உனக்கு வழியே இல்லாத ஒரு சாவை கொடுத்து உன்னை அடையாளமே இல்லாம புதைச்சிருவேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஈஸியே இப்படி இருக்கே அப்ப கஷ்டம் எப்படி இருக்கும், நீ என் பொண்ணை கல்யாணம் படிக்கணும், இதான் ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதான்ப்பா என் பொண்ணுக்கு வீசா முடிய போது, அவளுக்கு பெர்மனண்டா சிட்டிசன்ஷிப் வேணும், சோ நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு வருஷத்துலயே என் பொண்ணுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கான் பாரு என் அடியால் இருக்கு, இவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், இவன் என் பையன் மாதிரி, இவனுக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எது யோ லூசாயா நீ, அப்ப இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, ஏன் என்னைய கல்யாணம் பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாதா, பிரிக்கு மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அதுலயும் ஏன் இவ்வளவு கவலைப்படுற, உனைய கல்யாணம் மட்டும் தான் பண்ண சொல்றேன், வேற எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணணும்னு நினைச்சா இந்த பிரிக் இருக்கான் பாரு ரொம்ப பொசசிவானவன், உன்னை அடிச்சே கொன்றுவான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல இருக்காரு, அங்க அவரோட அம்மாக்கு கால் பண்ணி ஒரு கேங்ஸ்டருடைய பொண்ணுக்கு என்னைய மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டே மவனே வாழ்த்துக்கள்ரா, எப்ப கல்யாணம், ஐயோ என்னால வேற வர முடியாது, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அடி பாவி நீ எல்லாம் ஒரு தாயாடி புள்ளைய கொலை பண்ண மிரட்டுறாங்கிற, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அடே காதராம அவனை யோசிச்சு பாரு, நீயும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, அதுலயும் எனக்கு பேரம்பேத்திய பாக்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, பேரம்பேத்தி தானே கல்யாணம் மட்டும் தான் பண்ணணுமா, வேற எதுவும் பண்ண கூடாதான், சரி நீ போனை வை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு தான் வேற வழி இல்லையே, சோ அடுத்த நாள் அந்த கேங்ஸ்டரை மீட் பண்ணி அவர் சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவர் நம்ம ஹீரோவோட கையில ஒரு மோதிரத்தை கொடுத்து, இந்த பப்ல என் பொண்ணு இருப்பா, இந்த மோதிரத்தை அவகிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பிரிக்கும் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பிரிக்கு மாஷாவை பத்தி எல்லாத்தையுமே சொல்றான், அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றான். ஆக்சுவலா அந்த கேங்ஸ்டரோட பொண்ணு பேர் தான் மாஷா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா, சரி ஓகே அவளுக்கு என்ன பிடிக்காது சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி பிரிக்கி கேட்கும் போது, உன்ன மாதிரி பொறுக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ செவுத்து மேலே நிறுத்துறான், இங்க பாருடா இது ரொம்ப சீரியஸான விஷயம், இதுல மட்டும் விளையாடணும்னு நினைச்ச நீ செத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யோ சரியா விடியா விடியா நான் போய் உன் மாஷாவை பார்க்க போறேன் கையெடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த பப்புக்கு போறாரு. அங்க பார்த்தா யாரு மாஷானே தெரியல. இப்ப ஹீரோ ஒவ்வொரு பொண்ணுகிட்டே பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து, நீங்க தானே பிரைன்னு கேக்குறா, யாருன்னு பார்த்தா இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் மாஷா. இப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு, சாரிங்க உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட பரவாயில்ல விடுங்க, உங்க அப்பா என்னை கொல்லாம இருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, இப்ப ஹீரோயின் ஆஹா அந்த ரெண்டு பேரும் நம்மள பாக்குறாங்க, வாங்க போய் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரெண்டு கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இந்த கேங்ஸ்டரை மிரட்டி இருப்பானுங்கல்ல, அங்க அவனுங்க ஹீரோயின்கே தெரியாம ஹீரோயினை பாக்குறதா நினைச்சு உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவனுங்க தான் ஏஜென்ட்ஸ் நல்லாவே தெரியுது. சரி வாங்க போயிட்டு நம்ம அவனுங்களை ஏமாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் லவ்வர்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பிரிக்கு நிப்பாடா, ஐயோ முறைக்கிறானே, சரி கல்யாணத்துல பாப்போம் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா அந்த இடத்துல வாசல்லையே ரெண்டு ஏஜென்ட்ஸும் நின்னுட்டு இருக்கானுங்க. யார் சார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரியாத மாதிரியே கேட்கும்போது, தம்பி நீ அந்த மாஷா பொண்ண லவ் பண்றியாப்பா, இல்லாட்டி அந்த கேங்ஸ்டர் உன்னை மிரட்டுறானா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவோ நான் லவ் தாங்க பண்றேன் மிரட்டலாம் இல்ல, ஏன் என்ன யாரும் மிரட்ட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. நீ மட்டும் ஃப்ராடு தனம் பண்றேன்னு தெரிஞ்சு உனக்கு 1.5 வருஷம் ஜெயிலு ஃபைன் அமௌண்ட்னு ஏகப்பட்ட பிரச்சனை போகும், ஞாபகம் வச்சுக்க, அப்படி ஒரு வேலை அவனுங்க உன்னை மிரட்டினானுங்கன்னா உனக்கு வேற ஒரு ஆப்ஷன் தரேன் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல நீ அங்க உள்ள போற இல்லையா, எங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அவனோட தப்பான பிசினஸ் பத்தி இது எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் நீ எங்களுக்கு கொடுக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுனே என்னைய புதைச்சிருவான், இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் மாஷாவை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து உள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு கல்யாணம், அந்த இடத்துல நம்ம ஹீரோ தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இப்ப அங்க ஹீரோயினும் வராங்க. அந்த உடனே நம்ம ஹீரோ வாமா என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஹீரோவை கிஸ் அடிக்க சொல்றாங்க. இதை பார்த்துட்டு வாமா 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 ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ ஒரு கிஸ்ஸா போடுறாரு. இத தூரத்துல இருந்து பிரிக்கு பார்த்துட்டு உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல கேங்ஸ்டர் அவனை நிறுத்தி, எனக்கும் காண்ட் ஆகுதுதான் என்ன பண்றது, பொண்ணுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பிரிக்கும் அப்படியே நின்னுறான். இப்ப இப்படி இங்க சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த கல்யாணத்துக்கு நம்ம டானியாவும் வராங்க. யாரு, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். இப்ப அவங்க வந்துட்டு நேரா மைக் எடுத்து, டேய் ஹீரோ நீ நானும் எவ்வளவு லவ் பண்ணோம், நான் அசிஸ்டன்டா இருக்கும் போது பெட்ரூம்ல என்னெல்லாம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற
மாதிரி சொல்லும்போது அங்க பிரிக் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ மைக் எடுத்து ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, ஜஸ்ட் என்கிட்ட அசிஸ்டன்டா வேலை பாக்குறா அவ்வளவுதான். நான் லவ் பண்றது என் ஆளு, என் பொண்டாட்டி, என் மாஷா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப அங்க கேங்ஸ்டர் வந்து ஹீரோவை பிடிச்சு நல்லாவே நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் வேற வழி இல்லையா, இப்படி நடிச்சாதான் என் நம்புவானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நாளைக்கே 2 பேருக்கும் ஹனிமூனு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யோ நீ தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கே ஹனிமூனு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது எனக்கு மட்டும் என்ன என் பொண்ணை உன் கூட அனுப்பணும்னு ஆசையா, ஏஜென்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க பார்த்தா அந்த கல்யாணத்துல ஏஜென்ட்ஸ் 2 பேரும் வெயிட்டரா இருந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து கவலைப்படாதீங்கப்பா எனக்கும் இவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலா அவங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க, ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அதுக்காக வேற ஒரு ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஃபிளைட்டே காணோம். இப்ப அங்க உள்ள ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட மேடம் எங்க ஃபிளைட்டே காணோம், இந்த ஃபிளைட் எப்ப வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓ சாரி மேடம் இந்த ஐலாண்டா, இங்க போறதுக்கு ஆக்சுவலா ஃபிளைட் இருந்துச்சு ஆனா கேன்சல் ஆயிடுச்சு, அங்க வெதர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு போல இருக்கு, நீங்க வேணா அங்க லோக்கல் ஃபிளைட் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க பார்த்தா பின்னாடி கியூ பெருசா இருக்கு. ஆஹா ரொம்ப லேட் ஆகும் மேடம், வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது இருக்கு இந்த பின்னாடியே நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு நான் ஒரு பைலட் தான் மேடம், என்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்கு, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், இந்தாங்க என் கார்டு, நானும் ஒரு வகையான டூரிஸ்ட் கைடு தான், போற வழியிலே உங்களுக்கு இருக்கிற ஐலாண்ட்லாம் காமிச்சிட்டு கூடவே காம்ப்ளிமெண்டா 2 சாண்ட்விச்சும் கிடைக்கும் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டவுட்டா இருக்கு, என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப யோசிக்காதீங்க மேடம், இந்த மாதிரி ஒரு வெதர்ல என்னால மட்டும் தான் ஓட்டவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயந்து ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா ஒரே புயல், கண்ணும் தெரியல எப்படா இவன் ஹெலிகாப்டர் ஓட்டுறான்னு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க மேடம் இந்தாங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு 2 சாண்ட்விச் வச்சுக்கோங்க, லெஃப்ட்ல பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ஃபேமஸான இன்னொரு ஐலாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது லெஃப்ட்ல பார்த்தா ஒரே மேகமூட்டமா இருக்கு, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, இடியெல்லாம் இடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பயந்துகிட்டு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் சார் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒண்ணும் இல்ல ஹெலிகாப்டர் வேலை செய்யலையா அதான் எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எது ஹெலிகாப்டர் வேலை செய்யலையா அப்புறம் எப்படியோ பறக்கும் அப்படின்ட்டு கேட்க டக்குன்னு ஹெலிகாப்டர் அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இப்ப தட்டு மாதிரி ஒரு ஐலாண்ட்ல விழுந்து ஓகே சார் நீங்க சொன்ன ஐலாண்டுக்கு வந்துட்டோம் போலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லூசு பாய்கிட்ட இன்னும் என்னெல்லாம் அவசப்பட போறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கட் பண்ணா ஹீரோ வர வேண்டிய ஹோட்டலுக்கு வந்துட்டாரு. அங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா சேரா இருக்கு, நம்ம ஹீரோயின் அங்க உள்ள ஃபவுண்டைன்ல சேர கழுவிட்டு இருக்காங்க. இப்ப அவன் ஹீரோ கிட்ட டிராவல் சூப்பரா கவலைப்படாதீங்க இங்க எங்கேயாவது சுத்தணும்னா நீ கூப்பிடுங்க சரியா ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல உனைய தானே இனி உன்னை இந்த ஜென்மத்துல நான் பார்க்கவே கூடாதுடா போனா இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த தொப்பியும் அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயின் சேரெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது டக்குனு மைண்ட்ல அந்த கேங்ஸ்டர் வருவாரா, இந்த குண்டு பைய வேற குறுக்க சரி ஓகே நமக்கு வேற வழி இல்ல கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹோட்டலுக்குள்ள போறாரு. இப்ப ரூம்ல ஹீரோயின் குளிச்சிட்டு வரும்போது அங்க பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ஒயின் பாட்டில் இருக்கு. இத பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமாமே பிரிக்ஸ் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த கிறுக்கனா அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பான், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, நான் அவனை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது வேறயா சரி ஓகே உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னைய பத்தியா ஹனிமூனுக்கு நான் லவ் பண்ற யாரு கூடயாவது வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்க கூட வந்திருக்கேன், எனக்கு ஆக்சுவலா ஹனிமூன் இப்படி கொண்டாடணும்னு ஆசையே இல்ல, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள பழங்குடி கூட நிலாவை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நல்லா இருக்கேது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2 பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது ஆஹா அழகா இருக்காளே ஒரு கிஸ்ஸ போட்டுருவோமா, போட்டா என்னே அவங்க அப்பன் போட்டுருவானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு சரி ஓகே நான் சாப்பிட போறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ அங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா ஆக்சுவலா இது ஒரு ஃபேமஸான ஹனிமூன் ஸ்பாட், சோ எல்லாருமே ஜோடியா இருக்கானுங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து வயிறஞ்சிட்டு இருக்கும் போது இப்ப அங்க உள்ள வெயிட்ரஸ் ஒருத்தவங்க வந்துட்டு என்னப்பா தம்பி தனியா இருக்க உன் ஒய்ஃப் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒண்ணும் இல்லங்க ஒய்ஃப் டயர்டா இருக்கா அதான் அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்ல உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவோ உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவுதானே, சரி அவளுக்கு என்ன பிடிக்கும்னு யோசி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்ரஸ் சொல்லும் போது அவளுக்கு தானே அவளுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், எப்படி இம்ப்ரெஸ் பண்றது எனக்கு தான் டான்ஸ் ஆடவே வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது டான்ஸ் ஆட வராதா வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வெயிட்ரஸ் ஹீரோவை கூப்பிட்டு டான்ஸ் ஆட கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவாங்களாம். இப்ப இதை பார்த்துட்டு அவங்க டென்ஷனா கிளம்பும் போது நாசமா போச்சு இதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா பின்னாடியே போறாரு. இங்க பாருங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாப்பா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஹனிமூனுக்கு வந்துட்டு வெயிட்ரஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்க வெக்கமா இல்லையா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லதான் அதுக்காக இப்படியா இவர் பிளே பாய் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிட்டு அவங்க
இருந்து போயிடுறாங்க. கட் பண்ணி அங்க பிரிக்க காட்டுறாங்க. அவன் அந்த கேங்ஸ்டர் கிட்ட, பாஸ் அந்த ஐலாண்ட்ல கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால நம்ம பசங்களால அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியல. எனக்கு என்னமோ அந்த ஹீரோ பையன் மேல சந்தேகமா இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட நீ வேற ஏன்டா, அவனே ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோவை காட்டினா அவர் ரிசப்ஷன்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த வெயிட்ரஸ் வராங்க. சாரிங்க, நேத்து என்னால தானே பிரச்சனை ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஐலாண்ட்ல ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்கு, ஸ்விம்மிங் இடம், யாருக்குமே அந்த இடம் தெரியாது, உங்களுக்கு நான் அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மேப்பை வரைஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த வெயிட்ரஸ் அங்க இருந்து போறாங்க. இப்ப அந்த மேப் எடுத்துட்டு ஹீரோ அவரோட ரூமுக்கு வந்தா அந்த இடத்துல ஹீரோயின், எனக்கு இந்த சன்ஸ்கிரீனை கொஞ்சம் போட்டு விட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அதை போட்டு விட்டுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறாரு. அட விடுங்க, நான் தான் நேத்து ஏதோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், ஏதோ அந்த வெயிட்ரஸ் கூட டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மேப்பை காட்டி நம்ம ரெண்டு பேரும் போலாமாங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டரை பத்தி நல்ல விதமாவே பேசுறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயின், ரொம்ப நடிக்காதீங்க, எங்க அப்பா கெட்டவர்னு எனக்கும் தெரியும், என்ன பண்றது குடும்பமா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சோகமாகும் போது நம்ம ஹீரோ தான் போட்டோகிராஃபர் ஆச்சு, சும்மா ஹீரோயினை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த வெயிட்ரஸ் சொன்ன இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி இடம் எங்க தான் இருக்கு, உங்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்களேன், நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு இடமும் இந்த மாதிரி சிக்கல. தமிழ்நாடு பக்கத்துல இந்த மாதிரி இடம் எங்கேயாவது இருக்கா? சரி ஓகே. இப்ப ஹீரோ எக்ஸைட்மெண்ட்ல தண்ணிக்குள்ள போய் குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹீரோயின் ஹீரோ கூட விளையாண்டுகிட்டே தரையில இருந்தே கல் எடுத்து அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ எதையாவது எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்காரு இல்லையா, கையில எதுவுமே இல்ல. சோ டக்குன்னு அவரோட ஷார்ட்ஸை கழட்டி அடிக்கிறாரு ஹீரோயின் மேல. இதை பார்த்துட்டு ஹீரோயின், ஆஹா ஷார்ட்ஸா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட ஷார்ட்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்களா. மாஷா வேணாம் மாஷா, மாஷாவோட சேர்ந்து மானமும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சைடு மாஷா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சில மயக்க மருந்த வச்சு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கடத்திட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ அங்க உள்ள இலையெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஸ்ட்ரைட்டா அவரோட ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க உள்ள ரிசப்ஷனிஸ்ட் எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு, சூப்பரு ஹனிமூன் செமையா போது போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது, அட ஏங்க நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்க, சரி என் ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களா சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்பதான் சாவியை வாங்கிட்டு ரூமுக்கு போனாங்க, நீங்க போய் ரூமுக்கு பாருங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கு தெரியும் ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப ரூம்ல யாரா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா இப்ப ஹீரோ ரூமுக்கு போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா நம்ம டானியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க ரெண்டு பேரும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பலூன் பாக்கெட்டை வச்சு நின்றுட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணா நம்ம ஹீரோயினை கடத்தினவங்க தான் ஹீரோக்கு கால் பண்ணிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா 10 மில்லியன் ரெடி பண்ணு, இல்லாட்டியும் உன் பொண்டாட்டி கதை காலி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியுது அந்த ஹீரோயினை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. சார் சார் நானே ஒரு போட்டோகிராஃபர் சார், என்கிட்ட எப்படி சார் 10 மில்லியன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, அப்ப உனக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது கேள்றா தருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரெண்டு பேரும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த கடத்தினவனுங்க ரெண்டு பேரும் மாஸ்க கழட்டினா அவனுங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க இல்லையா ரெண்டு பேரு, அவனுங்க தான் அது. இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த வெயிட்ரஸ் வராங்க. ஹனிமூன் சூப்பரா போயிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது இப்ப ஹீரோ அவங்கள உள்ள கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சரி ஓகே, அப்ப அந்த கேங்ஸ்டர் கிட்ட காசு வாங்கி கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இந்த விஷயம் மட்டும் அந்த கேங்ஸ்டருக்கு தெரிஞ்சு என்னைய போட்டு தள்ளிட்டு தான் காசே அனுப்புவான், வேற ஏதாவது தான் ஐடியா பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, சரி ஓகே இன்னொரு வழி இருக்கு, நீ தான் அவளை போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்ரஸ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தானியா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. யாரு இவனை, தம்பி போய் காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது, ஆமா அவ சொல்றது கரெக்ட் தான், நான் என்ன பேட்மேனா ஹீரோயினை போயிட்டு காப்பாத்துறதுக்கு, வேற ஏதாவது ஐடியா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இங்க பாரு இந்த ஐலாண்ட் ஒன்னும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஐலாண்டு தான், கடத்தினவங்க காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல தான் அவளை வச்சிருக்கணும், என்னோட கசினுக்கு இந்த ஐலாண்ட் அதுபடி இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாரு, பிரிக்கு, ஐயோ இவன் வேற வந்துட்டானா, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல அந்த வெயிட்ரஸும் டானியாவும் பால்கனி வழியா அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப அந்த பிரிக்கு கதவை உடைச்சிட்டு நேரா உள்ள வந்து ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கா. அங்க பெட் மேல டானியா கொண்டு வந்த பலூனை பார்த்த உடனே, அட்டா பாவி நான் அவ்வளவு சொல்லியும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு வெயிட்ரஸ் டானியா கிட்ட, ஹீரோ கீழே வந்த உடனே நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், நான் போய் என் கசினுக்கு கால் பண்றேன், நீ போய் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வா அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோவை போட்டு அந்த பிரிக்கு பொழந்துகிட்டு இருக்கான். எங்கடா மாஷா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மாஷா ஸ்விம்மிங் பூல் போயிருக்காளா, நீ போய் அவளை பாரு போ, நானும் ட்ரெஸ் போட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல அந்த பிரிக்கும் அங்க இருந்து போறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ விடுறாரு ஜூட்டு.
இப்ப அந்த பிரிக் ஸ்விம்மிங் பூல் போய் பார்த்தா அந்த இடத்துல மாஷா இல்ல. ஆனா அதுக்கு பதிலா நம்ம டானியா அங்க நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோவோட கல்யாணத்துல தான் டானியாவை பிரிக் ஏற்கனவே பார்த்திருப்பானே. நேரா அவளை போயிட்டு என்னடி நடக்குது இங்க, எங்க மாஷா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பிரிக் கிட்ட ஒப்பிச்சிடுறா. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டானியாவை விட்டுட்டு இப்ப அவன் ஹீரோவை தேடி வரும்போது இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எஸ் ஆயிட்டாரு இல்லையா. நம்ம ஹீரோ ரூம்ல இல்ல. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அவன் திரும்ப நம்ம ஹீரோவை தேடி வரும்போது ஹீரோ கீழே வந்துட்டாரு. அந்த வெயிட்ரஸ் ஹீரோ கிட்ட இந்தா என் கசின் வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறா. யாரா அந்த கசின் பார்த்தா நம்ம தொப்பிக்காரன். இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேனே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு டானியாவும் வந்து அந்த பிரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுங்கிற விஷயத்த சொல்றா. அடி பாவி ஓட்டவாயி உலர்த்தியா என்னடி பண்றது இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தொப்பி அவன் யார் ஒருத்தன் வெறித்தனமா வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த பிரிக்கு வந்துட்டு இருக்கான். அட பாவி வண்டி ஏறா அப்படின்ட்டு சொல்ல இப்ப இவங்க எல்லாரும் கார்ல கிளம்புறாங்க. அந்த பிரிக்கு பார்த்தா விடலையே, பின்னாடி ஜீப்ல விரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம தொப்பிக்காரன் வண்டியை சும்மா வளைச்சு ஓட்டி அந்த பிரிக்க சிக்க வச்சுட்டு நம்ம பசங்க ஹெலிகாப்டர்ல அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்க ஹெலிகாப்டர்ல போகும்போது டானியாக்கும் தொப்பி தலையனுக்கும் நடுவுல ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சைடு பிரிக் கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி பாஸ் அவன் மாஷாவை கடத்திட்டான் பாஸ், ஹீரோக்கும் இந்த கடத்தல சம்பந்தம் இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு அந்த கேங்ஸ்டர் அப்படியா சரி ஓகே இரு நான் உடனே அங்க வரேன் அப்படின்ட்டு அந்த கேங்ஸ்டரும் அவனோட வைஃபும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு அந்த ரெண்டு ஏஜென்ட்ஸும் ஹீரோயினை கடத்துறாங்க இல்லையா, அவங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ரூம்குள்ள நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க ஹெலிகாப்டர்ல நம்ம பசங்க மேல தேடிட்டே வராங்க. ஆனா இவங்களால ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஒரு பீச் ஓரமா ஹெலிகாப்டரை நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வெயிட்ரஸ் டானியா கொண்டு வந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே மேகசினா இருக்கு. அடி பாவி சாப்பிடுறதுக்கு தேவையான பொருள் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தா என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்க மூஞ்சிலே அடிக்கும் போது சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டானியா அசால்ட்டா சொல்ல இந்த சைடு வெயிட்ரஸ் கத்திட்டு இருக்காங்க. ஏன் கத்துற, உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும் இப்ப பாரு அப்படின்ற மாதிரி அந்த தொப்பி சொல்லிட்டு கடலுக்குள்ள போயிட்டு கன் எடுத்து சொல்றான். உள்ள பார்த்தா மீன் செத்து கிடக்கு. இத பார்த்துட்டு டானியா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கன்றாவியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைடு வெயிட்ரஸ் ஹீரோ கிட்ட பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் விசாரிச்சா ஹீரோயினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா இப்ப இவங்க 4 பேரும் அந்த ஊர்ல இருக்காங்க. இப்ப வெயிட்ரஸ் ஹீரோ கிட்ட வந்துட்டு நல்லா விசாரிச்சிட்டேன், 4 நாளைக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த சைடு டானியா அது எப்படி அவங்க 2 பேரும் தான் கடத்தி இருப்பாங்கன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்க அவனுங்க 2 பேர் தான் ஃபிஷிங் நெட் வாங்கிட்டு சம்பந்தமே இல்லாம மலைக்கு போயிருக்கானுங்க. ஃபிஷிங் நெட் வாங்கிட்டு இங்க கடலுக்கு வந்து மீன் தானே பிடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அட சுத்த முட்டா பையலா இருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தொப்பியும் டானியாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அவனுங்க லூசா இல்ல இதுங்க லூசானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு உடனே ஹீரோயினை போயிட்டு காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த சைடு டானியா இதை கேட்டுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல போலாம், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த சைடு போகும்போது ஆமாப்பா அவ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுவானா. என் பொண்டாட்டியை காப்பாத்தின மாதிரி தான் மனசுல நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் வெச்சாயிடுறாரு. இப்ப வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவரு சரி ஓகே நான் உன்னை நம்புறேன், இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள நான் கால் பண்ணலன்னா உங்க பொண்ணை என்னால காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம், சோ நீங்க அந்த 10 மில்லியன் அனுப்பிடுங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கேங்ஸ்டரும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த கேங்ஸ்டர் நடந்த எல்லா விஷயத்தையும் பிரிக்கி கிட்ட சொல்றாரு. இந்த சைடு ஹீரோயினை கடத்துனாங்க இல்லையா 2 ஏஜென்ட்ஸ், அவனுங்க யார்கிட்டயோ போன்ல பாஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாரா இவனுங்களோட பாஸ்னு பார்த்தா பிரிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, சாயங்காலத்துக்குள்ள காசு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த 2 ஏஜென்ட்ஸுமே அந்த பிரிக்கோட ஆளுங்க தான் போல இருக்கு. இப்ப கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு வேகமா அந்த மலைக்கு தனியாலாம் போயிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினை அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அங்க அவங்களோட கட்டு லூசா தான் இருந்திருக்கும். சோ அது எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த இடத்துல என்னடா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா சிலை செய்யறதுக்கான லிக்விட்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு பக்கெட் குள்ள போட்டு கலந்து இப்போ ஒரு ஐடியாவை பண்ணி டேய் நான் பாத்ரூம்க்கு போகணும்டா என்னைய வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இப்ப அந்த ஏஜென்ட் 2 பேர்ல ஒரு வயசானவன் கதவை திறக்கும் போது எடுத்து தலையிலேயே ஊத்துறாங்க. இதை பார்த்துட்டு பின்னாடி உள்ள இன்னொருத்தன் என்னடா ஆச்சுன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தா கையில ஒரு கட்டையை எடுத்து ஒரே அடி அவனுங்க 2 பேருமே அங்கேயே படுக்க போட்டு அவங்களோட போன் எடுத்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த சைடு தொப்பியும் டானியாவும் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிரிக்கு வந்து தொப்பியோட தலையில ஒரே அடி அங்கே அவன் மயங்கிடுறான். இப்ப டானியாவை பிடிச்சி விசாரிக்கும் போது வழக்கம் போலதான் எல்லா உண்மையும் ஒப்பிச்சுட்டு அவளும் அங்கேயே மயங்கிடுறா. இப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பிரிக்கு வேகமா மலைக்கு கிளம்பும் போது இந்த சைடு ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம தொப்பி மயங்கி இருந்தால இப்ப வெயிட்ரஸ் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா தொப்பி மட்டும் முழிச்சிருக்கான். அவனுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து போச்சு. என்ன நடக்குது இங்க, நான் எப்படி இங்க வந்தேன், ஆஹா அந்த ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தானே நம்ம இங்க வந்தோம், என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பரவாயில்ல இவனுக்கு ஏதோ மறந்து போச்சு அதுவும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்ரஸ் வேகமா அந்த தொப்பியை கூட்டிட்டு ஹெலிகாப்டர்ல அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தேடிட்டு வரும்போது அவரு பார்த்தா ஹீரோயினை அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க வந்து ஹீரோயின் எங்கடான்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோயினோட மோதிரம் மட்டும் இருக்கு. அதை எடுத்து பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு கார் சவுண்ட், என்னன்னா பிரிக் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்ப பிரிக்க பார்த்துட்டு
கேட்டுட்டு ஹீரோ சைடுல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப பிரிக் உள்ள வந்து பார்த்துட்டு அடா பாவிகளா ஆளை காணுமா அப்படின்னு சொல்லி போன் எடுத்து அந்த ஏஜென்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ஹீரோக்கே தெரியுது இந்த பிரிக் தான் இந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு ஹீரோ நைஸா அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோவோட போன் ரிங் அடிச்சிருது. இப்ப பிரிக்கு ஹீரோ இருக்க இடம் தெரிஞ்சுட்டு ஹீரோவை சுட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவனுக்கு டிமிக்கி கொடுத்து எஸ் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஒரு இடத்துக்குள்ள ஹீரோவை லாக் பண்ணிட்டோம்டா அப்படின்னு நினைச்சு அவன் ஹீரோவை சுடலான்னு பார்க்கும்போது அங்க பார்த்தா ஹீரோ இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கோழி தான் இருக்கு. இந்த சைடு ஹீரோ அவனே ஏமாத்தி அவனுடைய ஜீப்பையே எடுத்துக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக கிளம்பிட்டாரு. இங்க ஹீரோயினை காமிச்சா அவங்க நிலைமை அதுக்கு மேல. அந்த 2 பேரும் ஹீரோயினை விரட்டிட்டு இருக்கும் போது அந்த ஏஜென்ட்ஸ்ல ஒருத்தனுக்கு சிலையுடைய சொல்யூஷனை மூஞ்சில ஊத்திருப்பாங்கல்ல, அவன் கண்ணு தெரியாம தான் பின்னாடி விரட்டிட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் ஒரு சவுண்ட கொடுத்த உடனே அவன் பிளைண்டா வந்து ஹீரோயினை விரட்டும் போது ஆக்சுவலா எதிரில கீழே ஒரு பெரிய குளம் தான் இருந்திருக்கு. இது தெரியாம அவன் ஹீரோயினை பிடிக்கிறேன்னு வேகமா வரும்போது ஸ்ட்ரைட்டா அந்த குளத்துக்குள்ள விழுந்துடுறான். இப்ப இந்த சவுண்ட் கேட்டுட்டு அந்த இன்னொரு ஏஜென்ட் ஹீரோயினை விரட்டலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த பிரிக்குடைய ஜீப் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இப்ப ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த வண்டியில ஏறிக்க அந்த இடத்துல அந்த இன்னொரு ஏஜென்ட் கையில கன் எடுத்துட்டு இவங்களை சுட ஆரம்பிக்கிறான். அது சரியா இவங்களோட ஜீப் இன்ஜின்ல பட்டு அந்த ஜீப் எரிய ஆரம்பிக்குது. ஆஹா விட்டாய் வெடிச்சிரும் டோய் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கீழே குதிச்சிடுறாங்க. அங்க பார்த்தா அந்த ஜீப் வெடிச்சிருது. இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்கும் போது அந்த ஏஜென்ட் நடந்த எல்லா விஷயத்தையுமே பிரிக்கு கால் பண்ணி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் விரட்டும் போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எதிரில பார்த்தா அங்க ஒரு குளம் இருக்கு, பக்கத்துல ஒரு கப்பலும் இருக்கு. இதை எடுத்துட்டு இவங்க வேகமா கிளம்புறாங்க. போற வழியிலேயே ஹீரோயின் அவங்களோட அப்பாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிரிக்குதான்னு சொல்ல வர்றதுக்குள்ள அக்கன்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருந்தான் இல்லையா இன்னொரு ஏஜென்ட், அவன் இந்த கப்பலை பிடிச்சிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ அவனோட தலையில அடிக்கும் போது இந்த கேப்ல ஹீரோயின் பேசிட்டு இருந்த போனு தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்ப இவங்க 2 பேரும் தப்பிச்சு போக இப்ப கப்பல்லே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் ஆயிடுது. இப்ப பேசிக்கிட்டே பசியில வந்துட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு ஒரு சவுண்ட் என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பழங்குடி இவங்க எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் கப்பலை வேகமா அந்த சைடு திருப்பி அங்க போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இது ஆக்சுவலா காட்டுக்குள்ள இருக்க ஒரு காட்டுவாசி கூட்டம் போல இருக்கு. அவங்க எல்லாரும் இவங்களை வெல்கம் பண்ணும்போது சார் இங்க போன் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது அங்க பார்த்தா இவங்க பேசுற மொழி அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுற மொழி இவங்களுக்கு புரியல. சரி ஓகே அட்லீஸ்ட் இன்னைக்கு இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள போகும்போது அன்னைக்கு ராத்திரி பார்த்தா கேம்ப் ஃபயர் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஹீரோயின் அந்த சைடு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடும்போது ஹீரோயின் சொல்லிருப்பாங்க இல்லையா அவங்களோட ஹனிமூன் ஆசையை பத்தி, பரவாயில்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு, சரி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு ஹீரோ காதலோட கேக்குறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயின் சாரி என்னால முடியாது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அவங்களோட சம்மதத்தை சொல்றாங்க. அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு கிஸ் போட அன்னைக்கு ராத்திரியே ஒரு ஜுமாக்கா ஜூவும் நடந்து முடியுது. அடுத்த நாள் காலையில இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வராங்க. அங்க பார்த்தா மொத்த கிராமமும் மவனை சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஊர் தலைவர் கூட சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தா அந்த பிரிக்கும் ஏஜென்ட்டும் அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. இத அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ஊர் தலைவர் கிட்ட சொல்லும்போது தம்பி உன்னை தேடி அவனுங்க வந்துட்டானுங்களா, நீங்க 2 பேரும் கிளம்புறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எது யோ உனக்கு தமிழ் பேச தெரியுமா, அப்புறம் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்த அப்படின்ட்டு ஹீரோ கேட்க அதுவாப்பா எனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் உங்க ஊர்ல தான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டேபிள யாரோ சுடுறாங்க. யாரு பிரிக்கு தான். பிரிக்கும் ஏஜென்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துற இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு தப்பிச்சு ஓடினதுக்கு அப்புறமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது இதுக்கு மேல தாண்டி போக முடியாது, எதிரில கடல், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்ப இவங்க அங்க மாட்டிக்கிட்டு நிக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஏஜென்ட் கண்ணை தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோவை சுடலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஏஜென்ட் யாரோ சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பிரிக்குதா. மாஷா நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நடிக்காத நாய, நீ தான் என்னை கடத்த சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடா பாவி மாஷா நான் எல்லாத்தையுமே உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிழிச்ச நீ வேணா என்னை லவ் பண்ணலாம், நான் இவனை தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது சரி ஓகே எனக்கு வேற வழி இல்ல, இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த ஹீரோ உன்னை கடத்திட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் அவன் உன்னை சுட்டதுக்கு அப்புறம் நான் அவனை கிட்ட இருந்து தள்ளி விட்டுட்டேன், அதனால அவன் செத்து போயிட்டானா, எப்படி இந்த கதையை உங்க அப்பா கிட்ட சொன்னா நம்புவான் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோயினை சுடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம வெயிட்ரஸும் தொப்பியும் ஹெலிகாப்டர்ல வந்துடுறாங்க. இதை பார்த்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட கன்னை தள்ளி விட்டுட்டு அந்த பிரிக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் படத்தோட ஹீரோவா இருந்தாலும் காமெடி பீஸ் தானே, சோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோயின் அந்த கன் எடுத்து பிரிக்க சுட்டுறாங்க. இப்ப அந்த பிரிக்க
அங்க இருந்து கீழே விழுகும்போது ஹீரோவையும் சேர்த்து கீழே இழுத்துட்டு போயிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் கவலைப்பட்டு எட்டி பார்த்தா அந்த இடத்துல பாறையில இடிச்சு பிரிக்கு செத்து கிடக்கா. போச்சுடா, ஹீரோவும் காலிடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தா கடலுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வராரு. அப்பாடா தப்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஹெலிகாப்டர்ல அந்த தொப்பியும் வெயிட்ரஸ் ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா அந்த கேங்ஸ்டரும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. அவனுடைய ஆளுங்க நம்ம ஹீரோவை மட்டும் தனியா பிடிச்சிட்டு போறாங்க. ஆஹா, நம்ம ஹீரோவை கொன்றுவானுங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா டக்குனு இந்த சைடு ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே கேங்ஸ்டர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த கேங்ஸ்டர் வேகமா போயிட்டு இப்ப ஹீரோவை காப்பாத்தி ரொம்ப தேங்க்ஸ் பா, அந்த பிரிக் ஒரு துரோகின்னு எனக்கு நிரூபிச்சிருக்க, அது மட்டும் இல்லாம என்னோட 10 மில்லியனையும் காப்பாத்திருக்க, நீ ஒரு ஹீரோ, நீங்க 2 பேரும் தாராளமா ஒன்னா வாழலாம், நான் உங்களுக்கு தடையா வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாரு மாஷா, நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா இவங்க 2 பேரும் உன் அப்பா அம்மாவா இருக்க வரைக்கும் என்னால உன் கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவரோட மோதிரத்தை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை பார்த்துட்டு கேங்ஸ்டருடைய ஆளுங்க ஹீரோவை பிடிக்கலான்னு பார்க்கும்போது வேணாம், அவனை போவிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சோகமா தான் இருக்காரு. ஹீரோவால அவரோட வேலையை சரியாவே பார்க்க முடியல. என்ன பண்றது, ஹீரோயினை லவ் பண்ணிட்டாரு. இப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவுடைய அம்மா கூப்பிடுறாங்க. தனியாவே இருக்கியா, ஏன் இப்படி இருக்க, அந்த மாஷா உனக்கு ரொம்ப சரியானவடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அட ஏமா, அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஏன் நம்ம குடும்பம் மட்டும் என்ன ஒழுங்கா, யோசிச்சு பாரு, போலீஸ் அடிச்சு நான் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கேன், எனக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, குடும்பத்துல என்னடா இருக்கு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கல்ல, அவளை மட்டும் பாரு, குடும்பத்தை பார்த்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கும் புரியுது, ஆமா இல்ல, நம்ம அவளை தானே லவ் பண்றோம், அவங்க அப்பனையா லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாரு. அங்க பார்த்தா ஹீரோயின் அவங்களோட டான்ஸ் ஸ்டுடியோல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயின் பாட்டில் கீழே இருக்கு. இதை எடுத்து பார்த்து ஷாக் ஆகி ஹீரோயின் வேகமா வெளியே வராங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள ஒரு பழங்குடி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து பாட்டு பாட வச்சிருக்காரு. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது, மேடம் என்ன திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட லூசு பையல, நான் இன்னும் அந்த கேங்ஸ்டரோட பொண்ணு தான், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல, நான் உங்களை தானே லவ் பண்றேன், உங்க அப்பனே லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். என்ன படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா இது ஒரு நல்ல படம். நம்ம சேனல்ல ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா நான் வழக்கம் போல சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். கோச்சுக்காதீங்க, இப்பதான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். போக போக இன்னும் நல்லா பண்ணிடுவேன். என்ன சொல்றீங்க? புரியுது, எங்கடா இம்ப்ரூவ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. மத்த சேனல்ல போடாத தமிழ்ல டபனாத படங்கள் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நம்ம சேனல்ல போடுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.